பள்ளி என் பெருமை. ஒரு ஆசிரியரின் மறக்க முடியாத பயணம். என் பெயர் காணிக்கை ராஜ். சேலம் மாவட்டம் எடப்பாடி எனது பிறந்த மண்ணும் பெருமிதமும் ஆகும். ஆனாலும் என் பணியின் பயணம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது. பள்ளி நமக்காக என்ன செய்தது என்று கேட்பதை விட நாம் நம் பள்ளிக்காக என்ன செய்தோம் என்ற உண்மையான கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். இந்த நம்பிக்கையை சுமந்தவனாய் நான் எடுத்த முன்முயற்சிகளை இங்கு பதிவு செய்கிறேன், மரியாதையுடன், பெருமையுடன். முதலில் ஸ்மார்ட் வகுப்பறையின் எனது கனவு. நான் 2021 பணி நியமனம் பெற்ற நாளிலிருந்தே என் பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானம் எனக்குள் உருவானது. என்னுடன் பயின்ற என் கல்லூரி நண்பர் திரு வினோத் என்பவர் IDFC ஃபர்ஸ்ட் பாரத் என்னும் வங்கியில் CSR-ஆக பணிபுரிகிறார். அவரை அணுகினேன். 2021 முதல் அவரிடம் எனது பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் டிவியை வழங்குமாறு வலியுறுத்தினேன். ஆனால் அவர்கள் பெண்கள் படிக்கும் பள்ளிக்கே அல்லது இருபாலர் படிக்கும் பள்ளிக்கே முன்னுரிமை என்று கூறினர். இருந்த பொழுதிலும் என் முயற்சி மங்கவில்லை. தொடர்ந்த முயற்சியின் பலனாக இறுதியில் ஒரு ஸ்மார்ட் டிவியை எனது பள்ளிக்கு நான் பெற்றுத்தந்தேன். அந்த ஸ்மார்ட் டிவி நிறுவும் வகுப்பறை சாதாரணமாக இருக்கக்கூடாது. எனவே அதை ஒரு புது பொலிவுடன் மாற்ற திட்டமிட்டேன். அதன் அடிப்படையில் என்னுடன் பணிபுரியும் என்னுடைய சக ஆசிரியர்களின் உதவியுடன் ரூ. 20,000 செலவில் புதிய பொலிவுடன் வகுப்பறையை மாற்றினேன். இது கனவுகள் செயல்பாடாகி நிஜமான தருணங்களாகும் என்பதற்கான சாட்சி. அதற்கான காணொளி இதோ உங்கள் பார்வைக்காக. என்றுமே நல்ல தொடக்கத்திற்கு நல்ல முடிவு உண்டு என்பதைப் போல இந்த ஸ்மார்ட் டிவியை திறம்பட பயன்படுத்திய எனது ஆசிரியர்கள் அதன் மூலம் 2 மாணவர்களை NMMS தேர்வில் வெற்றி பெற செய்தனர். எழுது பொருட்கள் வழங்கும் சேவை. நான் 2021 பணியில் சேர்ந்த நாள் முதல் எனது வகுப்பு மாணவர்களுக்கு, நான் செல்லும் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வுக்கு செல்லும் முன் அவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் வாங்கி கொடுப்பது வழக்கம். ஆனால் கடந்த ஆண்டு அதன் தொடர்ச்சியாக எனது நண்பர் திரு வினோத் அவர்களின் உதவியுடன் எனது பள்ளியில் 10 மற்றும் 12 படிக்கும் அனைத்து அரசு பொதுத் தேர்வை எதிர்நோக்கியுள்ள மாணவர்களுக்கும் எழுது பொருட்கள் வழங்கினேன். இது ஒரு ஆசிரியரின் கருணை அல்ல, இது அவரின் கடமையின் ஓர் அழகு ஆகும். கடைசியாக தேர்ச்சி, தொழில்நுட்பம் தாண்டும் எனது பார்வை. கடந்த 5 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி மட்டுமே எனது பாடங்களில் நான் கொடுத்துள்ளேன். மேலும்
எனது பாட சராசரி 80க்கு குறைவாக ஒருபோதும் இருந்ததில்லை. மேலும் கணினி அறிவியல் பாடத்தில் 2 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்ணும் மற்றும் கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 1 மாணவன் 100க்கு 100 மதிப்பெண்ணும் பெற வழிவகை செய்துள்ளேன். ஆனால் மதிப்பெண்கள் மட்டுமல்ல, செய்முறை அறிவும் இன்றைய தேவை. எனவே IoT என்று அழைக்கப்படும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பொருட்களை கையில் கொடுத்து மாணவர்களுக்கு நேரடி பயிற்சி, செய்முறை பயிற்சி அளித்து வருகிறேன். படிப்பதற்கும் படைப்பதற்கும் இடையே ஒரு பாலம், அதுவே எனது ஆசிரியப் பணியின் உந்து சக்தி. என் பள்ளி என் பெருமை மட்டுமல்ல, அது என் அடையாளம். இது ஒரு வாக்குறுதி, இது ஒரு பயணம், இது ஒரு சேவை. என் பள்ளிக்காக நான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உரிமையை நான் என்றும் சுமப்பேன். நன்றியுடன், காணிக்கைராஜ், கணினி பயிற்றுனர், நிலை 1. வணக்கம், என் பெயர் ஆதியாஸ்ரீ. நான் ஸ்ரீ சங்கரா குளோபல் அகாடமி ஊரப்பாக்கம் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயில்கிறேன். இன்று நான் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பற்றி கூறப்போகிறேன். முற்றுகையிட்டது கொரோனா பெருந்தொற்று, கற்பது சென்றது நம்மை விட்டு, இருக்கும் இடத்தில் பள்ளி, அதுதான் இல்லம் தேடி கல்வி. 10ஆம் பூச்சியாய் மாணவர் கூட்டம், 8ஆம் வகுப்பை எளிதாக்கியது இத்திட்டம். அது மட்டுமல்லாமல் ஒரு எளிய செயலே இல்லம் தேடி கல்வி. மாணவர்களுக்கு பிடிக்கும் வகையில் கூகுளை மிஞ்சும் அளவில் எளிதாக கற்கலாம். மாணவர்கள் கனவில் கூட தியா வருவாள், நட்சத்திரம் கொடுப்பவர். இல்லம் தேடி கல்வி திட்டமே இன்னும் வளர்ந்து விண்ணை எட்டுமே. இத்திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல்வர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.